ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோவில் டிராகன் பால் யூனிவர்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டிராகன் பாலை பொறுத்தவரை காட்ஸை தவிர்த்து மற்ற எல்லாருமே மோர்டல் வாரியர்ஸாக இருந்தாலும் அவங்களால காட்ஸை டிஃபீட் பண்ணக்கூடிய அளவுக்கு தங்களோட லிமிட்ஸை புஷ் பண்ணுவாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு இதில் இருக்கிற பாசிட்டிவ் கேரக்டர்ஸை மட்டும் பார்க்கலாம். இன்கேஸ் இந்த வீடியோக்கு ஒரு 2K லைக்ஸ் வந்து எதிர்பார்க்குற சப்போர்ட் கிடைச்சா இதிலே நெகட்டிவ் கேரக்டர்ஸை பற்றியும் மேக் பண்ணுறேன். தென் நம்மளோட புது சேனலான மிஸ்டர் சேவேஜ் தமிழ். ஸோ அதில் டிசி, மார்வல், அனிமே, கார்ட்டூன், மாங்கா இப்படி எல்லாத்தோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன்ஸை கவர் பண்ற முயற்சியில் இறங்கியிருக்கும். அந்த வகையில் இப்போ ரொம்ப அட்வென்ச்சரஸ் அண்ட் ஃபன் நிறைஞ்ச டிராகன் பால் கிளாசிக் அனிமே சீரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வரோம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டோரி நரேஷன் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்மளோட மிஸ்டர் சேவேஜ் தமிழ் சேனலை செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். சரி, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 7th பிளேஸில் பார்க்க போகிறது ட்ரங்க்ஸ். பொதுவாக சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது அப்படின்னா கோகு அண்ட் வெஜிடாவை தான் சொல்லணும். பட் அவங்களுக்கு அடுத்து வந்த ஜென்ரேஷனில் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னா கோஹான், கோட்டன் அண்ட் ட்ரங்க்ஸ் அவங்க 3 பேர் தான் டாப்பில் இருப்பாங்க. அந்த வகையில் வெஜிடாவோட மகனான ட்ரங்க்ஸை பார்த்தீங்கன்னா கரண்ட் டைம் லைனில் இருக்கிறத விட ஃபியூச்சர் வெர்ஷனில், அதாவது அடல்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி கோகுவும் வெஜிடாவும் தங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை போட்டு அச்சீவ் பண்ண மாதிரி அவங்க பசங்களால் வேகமாக போக முடியல அப்படின்னாலும் அவங்க ரீச் பண்ணுற ஒவ்வொரு லெவலுமே தங்களோட அப்பாக்களுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. அதுபடி ட்ரங்க்ஸோட சூப்பர் சைன் 1 and 2 எல்லாம் தாண்டி அவரோட சுப்பீரியர் ஃபார்ம் அப்படின்னா சூப்பர் சைன் ரேஜ் சொல்லலாம். அதை பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ரேஜை யூட்டிலைஸ் பண்ணி அச்சீவ் பண்ணியிருப்பாரு. யூஸ்வலி சூப்பர் சைன் 2க்கு அப்புறம் எல்லாரும் 3 தான் போவாங்க. ஆனால் ட்ரங்க்ஸ் SSJ 3ன்னு இல்லாமல் சூப்பர் சைன் ரேஜ்னு சொல்றாங்க. என்னதான் இது SSJ 3ன்னு சொன்னாலும் பவர் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது அதிபயங்கரமா இருக்கு. ஏன்னா இதை வச்சு கோகு பிளாக்கோட சூப்பர் சைன் ரோஸ் ஃபார்ம் மட்டும் இல்ல ஃபியூஸ்டு ஜமாசுவே டிஃபீட் பண்ணி இருக்கிறதால கிட்டத்தட்ட வெஜிடா அளவுக்கு பவர் லெவல் இருக்கும்னு சொல்லலாம். பட் இதுல ஒரு டிராபேக் என்னன்னா யூசர் இதை யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களோட ஸ்டாமினா பயங்கரமா ட்ரெயின் ஆகி இறக்கவே சான்ஸ் இருக்கிறதால தான் இதை கடைசியில் வச்சிருக்கேன். அடுத்த லிஸ்ட்ல 6வதா பார்க்க போறது பிக்கலோ. இவர் இன்னொரு வகையில் மா ஜூனியர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நமக் அப்படின்ற பிளானட்டை சேர்ந்த இவர் பார்த்தீங்கன்னா கிங் பிக்கலோட ரீஇன்கார்னேஷனா ஆதார் எடுத்து லேட்டரா காமி அப்படின்ற கேரக்டரோட ஃபியூஸ் ஆகி இருப்பாரு. டிராகன் பால்ஸோட ஒரிஜினல் கிரியேட்டர்ஸே இவங்க தான் அப்படின்றதால நமக்கேன்ஸும் பயங்கர இன்டெலிஜென்ட் அண்ட் பவர்ஃபுல் ஸ்பீஷிஸ் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ டிராகன் பால் கிளாசிக்ல இருந்து கிங் பிக்கலோ சாகாலெல்லாம் இவர் ஒரு பயங்கரமான ஈவில் கேரக்டர் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருந்தாலும் ரேடிட் சாகாக்கு அப்புறம் பிக்கலோ ஒரு ஆன்டி ஹீரோவா காமிச்சு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீவாரிஸோட இணைஞ்சி ஒரு ஹீரோவா செயல்படுற மாதிரி காமிச்சிட்டு வராங்க. ஸோ இவரோட ரேஸ் படி மேஜிக்கல் எபிலிட்டிஸ்லாம் சுப்பீரியரா இருந்தாலும் ஸ்டில் பிசிக்கலி இவங்களுமே ஸ்ட்ராங் தான். எப்படி சயின்ஸ் தங்களோட லிமிட்டை புஷ் பண்ணுவாங்களோ அதே போல இவரோ சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அச்சீவ் பண்ணுவாரு. அதுபடி பிக்கலோட ஒரு அல்டிமேட் ஃபார்ம் அப்படின்னா ஆரஞ்ச் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். அதாவது எவல்யூஷன் மூலமா அச்சீவ் பண்ண இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் வைஸ் கிளாசிக் கிரீனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு உடம்பு ஃபுல்லா ஆரஞ்சு கலர்ல சேஞ்ச் ஆகி இருக்கும். தோற்றத்தில் மட்டும் இல்ல பவர் லெவல்லுமே கிட்டத்தட்ட கோகு அண்ட் வெஜிடாவோட ப்ளூ ஃபார்ம் அளவுக்கு இருக்கும்னு சொல்றதால கண்டிப்பா இந்த ஆரஞ்சு பிக்கலோ வெர்ஷனுமே ஸ்ட்ராங்கஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். நம்ம லிஸ்ட்ல அடுத்து 5வதா பார்க்க போறது கேல். டிராகன் பால் பிரான்ச்சைஸ் மல்டிவர்ஸ் சாகால என்டர் ஆனதுக்கு அப்புறம் இது மேல இருக்கிற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதுலயும் இப்போ அதோட அஃபிஷியல்ஸ் கிட்ட இருந்து அப்டேட் படி அடுத்த 10 வருஷத்துக்கு அனிமே, மாங்கா, கேம்ஸ்னு டிராகன் பால் எல்லாத்துலயும் ரூல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் அடித்தளமா இருந்தது அப்படின்னா டிராகன் பால் சூப்பர் சீரீஸ் சொல்லலாம். ஏன்னா யூனிவர்ஸ் ஆன் மாதிரியே பல யூனிவர்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் வரப்போற டைமா ப்ராஜெக்ட் மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எகிருது. இது இங்க சொல்றதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ் 6 தாண்டி கோகு, வெஜிடா, பிராலி அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னா யூனிவர்ஸ் 6 சேர்ந்த கேல் அப்படின்ற கேரக்டரை சொல்லலாம். ஆரிஜின் படி உங்களோட அப்பா அம்மா யாருன்னு தெளிவா சொல்லாம ஜஸ்ட் காலிஃப்லா அப்படின்ற இன்னொரு சேன் இவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, மென்டாரா, ஒரு சிஸ்டர் மாதிரி கூடவே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பைபர்த்தாவே இவங்க ஒரு லெஜெண்டரி சேனா இருந்தாலும் ரொம்ப பயந்த சுபாவத்தை கொண்டு இருந்தாங்க. ஆனாலும் காலிஃப்லாக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா கேல் ஒரு மான்ஸ்டராகவே மாறிடுவாங்க. அதாவது டோர்னமெண்ட் ஃபைட் அப்போ கோகு இன்சல்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி இனிஷியலி பெர்சர்கர் மோடுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம கோகுவை போட்டு பொளந்து கட்டுவாங்க. ஸோ இவங்களாலையும் சூப்பர் செயின் ஃபார்ம்ஸான 1 2 எல்லாம் அச்சீவ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா கேலோட ஒரு அல்டிமேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா லெஜெண்டரி சூப்பர் செயினை சொல்லலாம். அந்த ஃபார்ம்ல இருக்கும்போது கோகுவோட சூப்பர் செயின் காட் ஃபார்ம் எல்லாம் அசால்ட்டா டிஃபீட் பண்ணிடுவாங்க. இன்னும் ஃபுல் ரேஜ்ல கண்ட்ரோல்டா இருக்கும்போது அல்ட்ரா இன்ஸ்டிங் கூடவே டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்த லிஸ்ட்ல 4வதா பார்க்க போறது பிராலி. பொறப்புலேயே லெஜெண்டரி சூப்பர் சைனான பிராலி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததால எங்க இவரால தான் பிளானட்டுக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி கிங் வெஜிடா பாத்தீங்கன்னா வேம்பா அப்படின்ற கிரகத்துக்கு அனுப்பிட்டு இருப்பாரு. அங்க இவரோட அப்பா பெராகஸால கொஞ்சம் தவறான வழியிலையும் சயின்ஸ் மேல கொஞ்சம் வெறுப்பை விதைச்சு வளர்த்திருப்பாரு. ஃபைனலா பிராலியும் அவரோட அப்பா பெராகஸும் ஃப்ரீசா ஃபோர்ஸால ரெஸ்கியூ பண்ணப்பட்டு சில கெட்ட விஷயங்களை செய்ய ஃப்ரீசா பயன்படுத்திப்பாரு. இவரோட ஸ்பெஷாலிட்டியை பாத்தீங்கன்னா மற்ற சயின்ஸ் போல அடுத்தடுத்த SSJ லெவலுக்கு போகாம தன்னோட ஆங்கர் மூலமாவே ஸ்ட்ரென்த்தையும் பவர்ஸையும் மேலும் மேலும் இன்க்ரீஸ்
ரிலீஸ் பண்ணுவாரு. அதுல இப்போதைக்கு பிராலியோட சுப்பீரியர் ஃபார்ம் அப்படின்னா காட் மோட சொல்லலாம். 2017 வெளிவந்த டிராகன் பால் ஜி த ரியல் 4D அப்படின்ற ஒரு சின்ன ஸ்டோரி லைன்ல இந்த பிராலி காட் அப்பியர் ஆகி இருப்பாரு. இந்த காட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா லெஜெண்டரி சூப்பர் சைன் 3 விடவே பவர்ஃபுல் அப்படின்றதால சிங்கிள் ஹேண்டடா அல்ட்ரா இன்ஸ்டிங் கோகுக்கே டஃப் கொடுப்பாருன்றதால கண்டிப்பா இதுவுமே ஸ்ட்ராங்கஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது ஜீரன். அகைன் டிராகன் பால் மல்டிவர்ஸ் சாகால என்டர் ஆனதுக்கு அப்புறம் மற்ற யூனிவர்ஸ்ல ஏகப்பட்ட பவர்ஃபுல் கேரக்டர்ஸை பார்த்திருப்போம். அதுல இந்த ஜீரனும் ஒருத்தரா இருக்காரு. என்டையர் டோர்னமெண்ட் பேட்டில்ஸ்ல இவருக்கும் கோகுக்கே ஏற்பட்ட ஃபைட் சும்மா வெறித்தனமா இருக்கும். ஏன்னா இவர் தன்னோட பேஸ் ஃபார்ம்லேயே தான் ஆப்பனன்ஸை அசால்ட்டா டிஃபீட் பண்ணிட்டு வருவாரு. ஈவன் கோகு தன்னோட பவர்ஃபுல்லான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து சண்டையிட்டு பார்ப்பாரு. ஆனாலுமே ஜீரன் அசராம ரொம்ப கூலா சண்டை போடுவாரு. ஒரு கட்டத்துல கோகு தன்னோட அல்ட்ரா இன்ஸ்டிங் ஃபார்முக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் ஜீரன் இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாரு. அதில் ஃபுல் ரேஜுக்கு போய் தன்னோட அல்டிமேட் ஃபார்மான லிமிட் பிரேக்கரை வெளிப்படுத்தியிருப்பாரு. இந்த ஃபார்மை இன்னொரு வகையில் சூப்பர் ஃபுல் பவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் இருக்கும்போது கோகு அண்ட் வெஜிடாவோட அல்டிமேட் ஃபார்ம்ஸே ஓவர் பவர் பண்ணிடுவாரு. ஈவன் கொஜிடா ஃபார்மே டேக் டவுன் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதால ஜீரனோட இந்த லிமிட் பிரேக்கரும் ஸ்ட்ராங்கஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்த லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது கோகு அண்ட் வெஜிடா. ஒட்டுமொத்த டிராகன் பால் யூனிவர்ஸ்ல ரெண்டு ஐகானிக் பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரை சொல்லியே ஆகணும். ஒரிஜினல் டைம் லைன் படி பூமியில சின்ன பையனா காமிக்கப்பட்ட கோகுக்கு எவ்வளவு ஃபேன் பேஸ் இருந்தாங்களோ சேயின் சாகா முடியறதுக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் அதே அளவு ஃபேன் பேஸா நம்ம வெஜிடாவும் கொண்டு இருந்தாரு. என்னதான் ஆரம்பத்துல வெஜிடாவையும் ஒரு வில்லனா காமிச்சிருந்தாலும் போக போக ஆன்டி ஹீரோவா மாறி இப்போவும் தன்னோட சேயின் பரேடை விட்டு கொடுக்காம இருந்தாலும் ஒரு நல்ல கேரக்டரா காமிச்சிட்டு வராங்க. தான் இனிமே அழிஞ்சு போயிருந்தாலும் வெஜிடாவை பொறுத்தவரை தான் ஒரு சேயின் பிரின்ஸ் அப்படின்றது எப்பவும் தான் தான் சுப்பீரியரா இருக்கணும்னு நினைப்பாரு. ஆனா கோகோட ஏற்பட்ட சண்டைக்கு அப்புறம் அது டோட்டலா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். என்னதான் ஆரம்பத்துல வெஜிடா பவர்ஃபுல்லா இருந்தாலும் கோகோ அதை டாமினேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆல்சோ சூப்பர் சைன் 1 2ன்னு அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு தன்னை புஷ் பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பாரு. வெஜிடாவும் கோகோ ஒரு எதிரியா பார்க்காம ரைவலா பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருமே தானும் பவர்ஃபுல்லா ஆகணும்னு சொல்லி கோகு என்னென்ன ஃபார்ம்ஸ் அச்சீவ் பண்றாரோ அதே போல வெஜிடாவும் சூப்பர் சைன் ஃபார்ம்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு வருவாரு. கட்டத்துல பீரஸ் கூட மோதுறதுக்காக கோகு காட் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுல லைட்டா பொறாமப்பட்டாலும் லேட்டரா பிராலி கூட ஏற்பட்ட பேட்டல்ல அதையுமே வெஜிடா அச்சீவ் பண்ணிடுவாரு. இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை புஷ் பண்ணிட்டு இருந்த சமயத்துல தான் கடைசியில கோகு தன்னோட சுப்பீரியர் ஃபார்மான அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்டுக்கு போயிருப்பாரு. அதை பார்த்து வெஜிடா மட்டும் இல்ல எல்லா கடவுள்களுமே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஸோ இவ்வளவுதான். இதுக்கப்புறம் கோகோட அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் எல்லாம் யாராலையும் நெருங்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போதுதான் வெஜிடா பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஈகோன்னு அவரோட சுப்பீரியர் ஃபார்மை ரீச் பண்ணியிருப்பாரு. அதுவுமே மாஸ்டர்ட் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்டுக்கு ஈக்குவலானது அப்படின்றதால இப்போதைக்கு பவர் லெவல் படி ரெண்டு பேருமே சமமா இருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டாக முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது கோஹான். என்ன ப்ரோ டிராகன் பால் ஃப்ரான்ச்சைஸோட பவர்ஃபுல் ஹீரோஸ் அப்படின்னா அது கோகுவும் வெஜிடாவும் தான். ஆனால் நீங்கள் கோஹானை ஃபர்ஸ்ட் பிளேஸில் வச்சிருக்கீங்களேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரேடிட் சாகாவை நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கோஹான் கிட்ட எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சின்ன குழந்தையா இருந்த கோஹானை ரேடிட்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னோட பாட்டில் அடைச்சி வச்சுட்டு கோகு கூட கடுமையாக பேட்டில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் கோகு அடி வாங்குற சத்தத்தெல்லாம் கேட்டதும் கிட் கோஹான் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் இருந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வெளியே வந்து ரேடிட்ஸை ஒரு முட்டு தான் முட்டுவார். அதுக்கே ரேடிட்ஸோட ஆர்மர்லாம் நொறுங்கி போயிடும். அந்த டைம்ல கோஹானோட பவர் லெவல் பாத்தீங்கன்னா அடல்ட் கோகு அண்ட் பிக்கலோவை விடவே அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல அந்த ஏஜ்லயே கிட்டத்தட்ட சூப்பர் சைன் லெவலையும் அச்சீவ் பண்ண போயிருப்பாருன்னு தான் சொல்லணும். லேட்டரா கடுமையா ட்ரைனிங் எடுத்து ஒரு பவர்ஃபுல்லான வாரியர் ஆனாலும் போக போக கோஹானோட ஸ்டோரி ரைட்டிங் மந்தமாகி அவர் அப்படியே டம்ப் பண்ணிட்டாங்க. சரி டிராகன் பால் சூப்பர்லயாச்சும் பவர்ஃபுல்லா காமிப்பாங்கன்னு பார்த்தா அதுலயுமே பெருசா காமிக்கல. ஆனா டிராகன் பால் சூப்பர் ஹீரோ படத்திலையும் மாங்கா அடாப்ஷன் படி கோஹான் ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அச்சீவ் பண்ணிருக்காரு. அதுதான் பீஸ்ட் ஃபார்ம். ஒட்டுமொத்த டிராகன் பால் பிரான்ச்சைஸ்ல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ் ஈவன் கோகோட அல்ட்ரா இன்ஸ்டிங் வெஜிடாவோட அல்ட்ரா ஈகோவை விடவே இந்த பீஸ்ட் மோடு தான் இப்போதைக்கு பவர்ஃபுல் அப்படின்னு அகிரா டோரியாமாவே சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது கோஹான் நினைச்சா இந்த லிஸ்ட்ல இருக்கிற கேரக்டர்ஸ் மட்டும் இல்ல என்டையர் பிரான்ச்சைஸ்ல இருக்கிற பல கேரக்டர்ஸ் டிஃபீட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற காரணத்தினால தான் இந்த பீஸ்ட் கோஹான் நம்ம லிஸ்ட்டை முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.